இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா திராவிட இயக்கம். அதில் ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1925. இது சம்மந்தமாக நமக்கு என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக குரூப் 1 குரூப் 2ல என்ன கேட்குறாங்கன்னா சுயமரியாதை இயக்க மாநாடுகள் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் சுயமரியாதை மாநாடு. இந்த முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. சரிங்களா? மொத்தம் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 2 நாள், 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் 1929. சரிங்களா? இப்போ இந்த மாநாட்டு நடக்குதுன்னா, ஒரு மாநாட்டுனா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய அரங்கம் போடுவாங்க. அப்போ இந்த மாநாட்டோட ஒரு பந்தல் பெருசாக போடுறாங்க. அந்த பந்தலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பனகல் அரசர் பந்தல். இதுக்கு எப்படி ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் வீடு வச்சுருங்க, வீட்டோட மேற்புறப்பு என்னன்னு அதை பந்தலாக ஞாபகம் வச்சுருங்க. அப்போ பந்தல் தான் என்னது, பனகல் அரசர் பந்தல். ஓகே. அடுத்து மாநாட்டு மேடையின் பெயர். மாநாட்டு மேடையின் பெயர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில இருந்து ஒரு சோஃபால இருந்து பார்ப்பீங்கல்ல, அப்போ அதுதான் என்னது, மேடை. அந்த மேடைக்கு பெயர் தான் என்னன்னு வச்சிருங்கன்னா TM நாயர் அரங்கம். சரிங்களா? அப்போ மாநாட்டு பந்தல்னா வீட்டோட சீலிங்கை ஞாபகம் வச்சிருங்க, பனகல் அரசர் பந்தல். இவர் ஏற்கனவே நம்ம நீதி கட்சியோட 2வது முதல்வர். அடுத்து மாநாட்டு மேடையின் பெயர்னு பார்க்கும்போது TM நாயர் அரங்கம். அடுத்து இந்த மாநாட்டில் தான் என்னன்னா பெரியார் நாயக்கர் பட்டத்தை துறந்தார். சரிங்களா? அப்போ எந்த மாநாட்டில் பெரியார் நாயக்கர் பட்டத்தை துறந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. முதல் மாநாடு செங்கல்பட்டு மாநாடு. ஓகே. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு தலைவர் சுவாமி ஜெகதானந்தா. சரிங்களா? இது ஏற்கனவே லாஸ்ட் குரூப் 1க்கு முந்தின குரூப் 1ல இவரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுல என்னன்னா நத்தனார் கல்வி கழகம் இதோட தொடர்புடையது யாருன்னு பத்தி கேட்டிருப்பாங்க. அவர் தான் இந்த சுவாமி ஜெகதானந்தா. இவர் தான் இந்த மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட வகுப்பு தலைவரால் கலந்து கொண்டவர். அடுத்து கொடி ஏற்றியவர் PT ராஜன். நீங்க இதை ஷார்ட்டா எப்படி வச்சிருக்கீங்கன்னா கொடி பிடி, கொடி பிடி. அப்போ PT ராஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. அதுக்கடுத்து மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயன். சரிங்களா? இவரும் நீதி கட்சியில் வர்ற முதல்வர் தான். அடுத்து தலைவர் தலைமை ஏற்றவர், ரெண்டுமே ஒன்று தாங்க. ஒன்று தலைமை ஏற்றவர்னு கேட்பாங்க, இல்லைன்னா தலைவர்னு கேட்பாங்க. இது யாருன்னா WPA சவுந்தரபாண்டியன். இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம லாஸ்டா 2 எக்ஸாம்ல கேட்டாங்க. ஒரு குரூப் 1 எக்ஸாம்லயும் கேட்டுருக்காங்க, இன்னொரு எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தலைவர் அல்லது தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சவுந்தரபாண்டியன். அடுத்து துணைத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் AD பன்னீர்செல்வம். அடுத்து செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா S ராமநாதன். அடுத்து இந்த முதல் மாநாட்டில் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றாங்கன்னு சொல்லி கேட்கலாம். 34. ஓகேங்களா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 34. சரிங்களா? அப்போ அது கூட இதை லிங்க் பண்ணிக்கிடுங்க. அது போக இன்னொரு இது இருக்குது, நமக்கு உலகத்துல பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். சரிங்களா? இது மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல மொத்தம் எத்தனை கேட்டீங்கன்னா இதுவும் 34. சரிங்களா? அப்போ சுயமரியாதை மாநாட்டில் எத்தனை தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா 34. நமக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மொத்தம் உலகத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 34. சுப்ரீம் கோர்ட்டில் மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா 34 பேர். இந்த பயோடைவர்சிட்டி ஆக்டில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4. இந்த 4 ஞாபகம் வச்சுருங்க. சரிங்களா? ஓகே. லாஸ்டா இந்த மாநாட்டில் குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா பெரியார். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் தீர்மானத்தை எந்த மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல் மாநாடு. ஓகே. இதுல ஏற்கனவே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தலைவர் இந்த இதை மட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இதுல கேட்கறதுல அப்புறம் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சுயமரியாதையோட முதல் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் செங்கல்பட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு இதுல பார்க்கலாம்.